எதற்காக வந்தார் என்பதை அவர் வந்தவுடனே சற்று விசாரணை செய்வோம். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னது முழுதடி இது கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னது கதையில இருக்குதடி அடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா இனி தினம் தினம் நடக்குதடி என் கண்ணு கல்யாண வைபோகமே வரவேற்கக்கூடிய வந்தமிழ்நாட்டில் செந்தமிழ்நாடன் போதினிலே இன்ப தேன்மத வாயுது காதினிலே தந்தையார் நாடன் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே என்ற வகையோடு பேசக்கூடிய தாங்கள் யார், இங்கு எதற்காக வந்தீர்கள் என்பதை சற்று விழாவாரியாக எடுத்து கூறினீர்கள் என்றால் கேட்பதற்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். பாருங்கள், பேசுங்கள். நான் பாத்துக்கிறேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் யார் அப்படின்னு கேள்வி நான் கேட்டிருக்கேன். உங்களை பார்த்து நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? காரணம் வந்தவரை வரவேற்கக்கூடியது உங்களுடைய பண்போ என்னமோ அது எனக்கு தெரியாதுங்க. சரி, ஆனால் எங்களோகத்தில் எவர் வந்தாலும் இல்ல நாங்க அங்க போனாலும் எவரை பார்த்தாலும் நல்லா இருங்க வாருங்கள் என்று வரவேற்பு கொடுப்போம், வாழ்த்து கொடுப்போம். நீங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, என்ன காரணம்? என்னையா யாருமே கேட்கப்படாத ஒரு கேள்வி. அம்மா, கேட்கப்படாத கேள்வின்னு கிடையாது. இல்ல இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல என்னைய பார்த்து யாருன்னு கேட்டதே கிடையாது. அது ஏர் மத்தவங்க வேணா கேட்காம இருக்கலாம், நான் கேட்காம இருக்க முடியாதுல. என்ன இந்த இடத்துக்கு சொந்தக்காரே நானு, அப்ப நான் கேட்காம வேற யாரு கேட்பா? ஆடி அணங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமாடா. அப்ப பாருங்க, இந்த உலகத்தில் 6 அடி நிலம் கூட சரி இப்ப சொந்தம் கிடையாது. உள்ள விட்டா வரக்கூடியது என்ன, வெறும் சாம்பலுதான். ஏன்னா ஒரு செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட ஒரு மனிதனுடைய உடலுக்கு கிடையாது. இன்சான் உடம்பிற்கு சிரசு பிரதானம், சிரசிற்கு கண்கள், கண்ணுக்கு இமைகள் பிரதானம். நீ எதை பேசினாலும் பேசுற, என்ன அப்புறம் பேசுறதுக்கு தானே கூட்டியாந்து இருக்காங்க. இல்ல எல்லாருமே இப்படி பேச மாட்டாங்க. சேனத்துக்கு லூப்பு. இப்ப கடலுக்கு அழகு எது, கடலுக்கு அழகு எது, அலைதான்.
கப்பல். யோ அலைகள் இருந்தா தான் கடலுக்கு அழகு. இல்லங்க, அலைகள் இருந்தாலும் கூட முக்கியமா கடல்ல ஒரு 4 கப்பல் போனா தானே அழகா இருக்கு. கப்பல் போறது அப்புறமையா, கடலுக்கு சிறப்பு வந்து அலைகள் தான் முதல்ல. சரி, பெண்களுக்கு அழகு என்ன? பெண்களுக்கு அழகு வந்து கூந்தல். ஆமையா, கூந்தலை பார்த்து ஒரு பெண் மீது ஆசைப்படலாமா? படலாமா? படணும். பின்னாடி தானே கூந்தல் இருக்கு. ஆமா, முன்னாடி என்ன இருக்கும்? கொங்கை. முன்னாடி பார்த்து ஆசைப்படுமா, பின்னாடி பார்த்து ஆசைப்படுவோமா? அதாவது வந்து ரெண்டுமே வேணும். கூந்தல் வேணும். வெறும் கொங்கை மட்டும் இருந்து இது மொட்டை எடுத்து கிடந்தா எவன் பாப்பியான்? கொங்கைனா தவறான வார்த்தைகள் கிடையாது, மார்பகம். எல்லாருமே ஒரு குழந்தையாகப்பட்ட இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அந்த குழந்தை உயிரோடு சிறப்போடு இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு தாயாகப்பட்டவள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அந்த தாய்ப்பால் கொடுப்பதற்கு சரியான முறையில் அங்கு பயன்படக்கூடியது இந்த மார்பகங்கள் தான். அன்று ராஜராஜ சோழன் கட்டினார் தஞ்சை பெரிய கோவில். எப்படி ஒரு பெண்ணுடைய மார்பகங்களை காரணமாக வைத்து, மார்பகத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு பெண்ணோட மார்பகங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த தோற்றத்தில் கட்டினான். அதனால தான் தஞ்சை பெரிய கோவிலோட நிழலாகப்பட்டது கீழே தெரியாது. அப்ப மார்பகங்களுக்கு நிறைய பெருமை இருக்குங்க. அதெல்லாம் விளக்கமா விவரமா சொல்றீங்க. சரிங்க, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, யாரு, உங்களை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி நான் விளாவரியா தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, நானும் சத்தியோலோகத்தில் இருந்து நேராக இப்பளம் வந்து சேர்ந்தேன். என் பேர் என்ன தெரியுமா? சத்தியோலோகத்துல இருந்து வரீங்களா? ஆமாங்க, சத்தியோலோகத்துல இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தீங்க? இந்த பாத்தீங்கன்னா நாகரிகம் இல்லாத பேச்சு யாகாவராயினும் நாகக்க காவக்க சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டு. இல்லங்க, என்ன விஷயமா? நான் காட்டுக்குள்ள காவல் காக்குறவன். சரிங்களா? குறைய ஏதாவது பேசினா மன்னிச்சுக்கிறேங்க. சரிங்களா? ஆகாய மார்க்கமாக வந்தேன். சரி, பூலகத்தை நோக்கி செவியை சாய்த்தேன். அப்பொழுது ஒரு சத்தம், ஆலோலம் சோ என்ற ஒரு சத்தம். அதனால வந்துட்டியா? ஆமாங்க, வேற வேலை இல்ல. வேற வேலையே கிடையாது. எங்க சத்தம் கேட்டாலும் சென்று விடுவேன். ஓ, எங்க சத்தம் கேட்டாலும்? ஆமாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பிள்ளை கம்மாய பக்கம் போய் ஒண்ணு கடிக்க அந்த சத்தம் கேட்க அங்கேயும் போயிருங்க. அறிவு இருக்கா? என்னைய எங்க சத்தம் கேட்டாலும் போயிரோம்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. பெரியவர் இல்லையா? யாரு? நீங்க. நானா? அம்மா, நீங்க தாங்க பெரியவர். பேசத்துக்கு பெரியவர். சரி, நான் கேக்குறேன். என்னங்க இப்ப உங்க பேரு என்ன சொன்னீங்க? நாரதருங்க. என்ன சொன்னீங்க? நாரதர். பல தடவை சொல்லிருக்கேன். என்ன சொன்னீர்கள் சாமின்னு சொல்லுங்க. நாரதரா? ஆமாங்க. என் தெய்வமே, என் தெய்வமே. காட நகர்ல உங்களை இன்னைக்கு தாயா உயிரோட பாக்குறேன். அந்த ஆயா முட்டாய காணாமனு ராவிட்டு அலைஞ்சிச்சு. ஆயா அந்த ஒரு முட்டாய் பூரா ஒரு நூலுல பாசியா கோத்து போட்டுக்கிட்டு அலைகிறான். நீங்க எதை நாரதரா? ஆமாங்க. சரி சரி சரி, உண்மையிலே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு சாமி உங்களை சந்திச்சதுல. அம்மா இருக்கணும்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு மட்டுமா இருக்கிற எல்லாத்துக்குமே சந்தோஷம் வரும்ல. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலங்க, ஆகமத்தானே ஊர் ஊரா சுத்திக்கிட்டு அலையிறேன். கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? ஆமாயா. இன்னமா கல்யாணம் ஆகல? ஆமா, தெரியலையா நீ பார்த்தா? ஏன் கல்யாணம் ஆகல? ஏன்னா எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கலையா? அது இல்லையா? ஏய், மண்ணாசை பொன்னாசை பொருளாசை மூன்றுமே கிடையாதுங்க. மூணு இல்லைன்னா அப்புறம் மஜலியா கல்யாணம் ஆகுது? ஆசையும் கிடையாதுன்னு. ஏன், என்ன காரணம்? ஏன் என்ன காரணம் என்றால் இந்த உலகத்துல எல்லாமே பொய். நம்மள ஒண்ணு உங்களை பெத்த தகப்பனே நினைக்கிறாரு. ஏன்டா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தம்னு. கிராஸா? ஏய், கிராஸ்னா என்ன மச்சான்? என்னது? தங்கச்சி இருந்தா கொடுங்க. பொண்ணு கேட்டுக்கிட்டு தான் மாமா இருக்கேன், கொடுக்க மாட்டாரு பங்காளி. சரி சரி, என்னங்க லோகேஷ் இருக்கு, அப்புறம் பேசிக்கிறோம். சரி, நான் கேட்கிறேன், என்னங்க உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல, என்ன காரணம்? அதுதாங்க எதுவுமே வேணாம்னு ஊர் ஊரா சுத்திக்கிட்டே அலையறேனுங்க. ஊர் ஊரா? ஆமாங்க. பொண்ணு கிடைக்காம? ஆமா, பொண்ணு வேணாம்னு விட்டுட்டேன். வேணாம்னு? ஆமாங்க. ஏன், என்ன அந்த அளவுக்கு பொம்பளைய வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரு போட்டா அமுக்கி விட்டாங்களா? என் தந்தை பிரம்மா கொடுத்த சாபம். என்ன பொம்பளையவே அமுக்கப்படாதுனா? கிடையாதுங்க, கொடுத்தார். நீ சம்சார சூழலில் ஈடுபடுவார் என்றார். அதனால நானும் பெண்ணாக உருவத்தை மட்டும் 60 பிள்ளைகளை பெற்றேன். நான் இப்ப நான் என்ன கேட்கறேன் அதுக்கு மட்டும் 60 பிள்ளை பத்தி 500 பிள்ளை பத்தி அதை கேட்கல. இப்ப கல்யாணம் இந்த பிறவில ஆச்சா ஆகலையா? இல்லங்க. தின்னா தின்ன, பேண்டனா பேண்ட, அதுக்கு மட்டும்தான் பதில சொல்லணும். சரிங்க. சரிங்களா? கல்யாணம் ஆச்சா ஆகலையா? தின்னா தின்னேன், பேண்டனா பேண்டேன், அவ்வளவுதான். அது மட்டும் தான் சரியா செய்யறீல. அதுதான் நீங்க சொல்ல சொன்னீங்களே. ஏன், என்ன காரணம்? அதுதான் எனக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் கூட இல்ல. இல்லங்க, பொம்பளை நினைப்பே வரல, வராது. எப்பவுமே தூங்கும் போது கூட அந்த ஆசை வந்தது. பொம்பளை ஆசை வராதுங்க. இந்த பொம்பளை அதை போய் செய்யணும், அப்படி இப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வந்ததில்ல. எச்சொலியும் எனக்கு கிடையாதுங்க. எதுக்கு தெரியலையே, சாக வேண்டியதானே? ஏன் நான் வீட்டுல பொம்பளை ஆசை இல்லாத மனுஷன் தெரியலாமா? பூமிக்கு பாரணமா தெரியலாமா?
யோ என்ன லோகேஷ் சரியா? ஏங்க எத்தனையோ பெரியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு சென்றார்கள் கல்யாணமே பண்ணாம. கல்யாணம் பண்றதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் என்னங்க சம்பந்தம்? அட நான் கேக்கட்டா சங்கடப்பட மாட்டீல? சங்கடப்படாத மாதிரி கேளுங்க. இது வரைக்கும் எந்த பொம்பளையும் செஞ்சது இல்ல. இல்லங்க. எப்படி பொம்பளை சொல்லாம வேணான்னு விட்டுட்டேன். வேணான்னு? ஆமாங்க. நான் கேட்டா சங்கடப்பட மாட்டீல? அதான் சங்கடப்படாத மாதிரி கேளுங்கன்னு. எது படுத்திருக்கும் போது நாய் அத்திருச்சு. யோ அறிவுரை காயா நாய் அக்கறை அளவுக்கா படுத்து கிடப்பாங்க. ஏன் அப்படி உங்களுக்கு? வேணான்னு விட்டுட்டேன். நினைப்பே இல்ல. வராது. வெறும் கையடிதான். சப்தத்தால கட்டை அதுல கைய அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தான் கேக்குறேன். ஆமாங்க. கையில தான் அடிக்கிறீங்க? ஆமாங்க. எப்பவெல்லாம் அடிப்பீங்க? எப்பொழுதெல்லாம் என்னுடைய தாத்தாவோட நினைவுகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கையடித்துக் கொள்வேன். நினைவுகள்னா எனக்கு ஒண்ணும் புரியல. நினைப்பு சொல்லுங்கய்யா. தமிழ்ல தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் புரியாத ஒரே மடைய நீ. நினைவுகள்ல ஓட்டுக்கிட்டு உங்களை போட்டுக்கிட்டு இதுல ஓட்டுக்கிட்டு செஞ்சாங்க. இணையதள ஓடி. ஆமா அப்புறம் என்ன நினைவுகள்ல என்னையா? நினைப்பு கிடையாது. பொம்பளை நினைப்பு இல்ல. ஆமாங்க. இதுல ஏதோ அடி இப்ப இந்த இதுல ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. எப்பவெல்லாம் அடிப்பீங்க? எப்பொழுதெல்லாம் என் பாட்ட நினைப்பு வருதோ அப்பெல்லாம் அடிப்பேங்க. நினைப்பு வர்றப்ப? ஆமாங்க. ஆமா நினைப்பு வர்றப்ப அடிச்சாத்தே அவன் ஆம்பளை இல்லைன்னா அவன் ஆம்பளே இல்ல. சரி நினைவுகள் வராதப்பவும் நாங்க அடிச்சுக்குவோம். சரி எப்படி வம்பா போட்டு அடிக்கப்படாது? வராது அப்புறம் மேகோட சிரமம். ஏன் மச்சான் சொல்றாரு நானா சொல்லிக்கிட்டு தம்பி சொல்லலாமையா? சொல்லலாமா? ஏன்னா அவரை சொல்லத்தான் எங்க ஆளுங்க சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க மேலோகத்துல வந்திருக்கீங்க, நாங்க பூலோகவாசி. சரி கேட்டா சங்கடப்பட மாட்டீங்களா? சங்கடப்படாத மாதிரி கேளுங்க. கையிலேயே அடிக்கிறீல்ல? சரி. கை ஒரு கையிலேயே அடிப்பீரா இல்ல மாத்தி இந்த கையிலே? அது கை ஒரு கையை வலிச்சுச்சுன்னா இன்னொரு கையில மாத்தி அடிக்க வேணும். அப்பதானே வரும். இந்த கையிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வலிச்சுச்சுன்னா இந்த கையை மாத்தி பாட்டுக்குங்க. அத தாங்க சொல்றேன். ஆமாங்க. சரி எப்படி சும்மா வெறும் வரட்டடி தானே இல்ல எதையும் போட்டுக்குருவீங்களா? எனக்கு புரியல. இல்ல கையில வெறும் இது மட்டும்தான் சும்மாவே அடிச்சேன்னா கை வலிக்கும்ல, அதை கேட்கறேன். இல்லங்க நாங்க பிரம்மச்சாரிகள். வெறுங்கட்ட வெறுதாவே அடிச்சுக்குவோம். வேணுங்க இல்ல நான் அதை கேட்கல சாமி. இப்படி வரட்டடியா அடிச்சுக்கிறீங்களா இல்ல வேற எதுவும் போட்டுக்குறீங்களா? நாங்க போட்டுக்க மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது. சும்மா வெறும் வரட்டடி தான். ஆமாங்க. உட்காந்துக்கிட்டே அடிப்பீங்களா படுத்துக்கிட்டே அடிப்பீங்க? நின்னுக்கிட்டு தான் அடிப்போம். நின்னுக்கிட்டே? ஆமா. 4 பேர் இருந்தாலும் நீங்க ஆட்டுக்களை அடிச்சுக்கிறது? ஆமா எங்களுக்கு வேலையை அடிக்கிறது தானே. எப்படி நீங்களா அடிச்சுக்கிறது வேற ஆளு விட்டு அடிக்க முடியல? நீங்க அடிச்சு விடுங்க. கேக்குறேன். அறிவுரை காயா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு நாரதர் கிட்ட என் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறேன். அதத்தாயா கேக்குறேன். அதத்தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். வீட்டுல உட்காந்துருவீங்களா இல்ல பாத்ரூம் போயிருவீங்களா? ஆகாய மார்க்கமாக பறந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அடித்துக் கொள்வோம். சரி விடுங்க உங்க சாமி, நீங்க எப்படியா அடிங்க. உன் தலையிலதுக்கு சரி சாமி. அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காருங்க. என்ன வேலை பாக்குறாரு? அப்பா தாங்க படைப்பு கர்த்தா. எது படுத்திருக்கும் போது மாடு கிடுச்சா? யானாலும் ஒதுக்கிட்டேங்க. நீங்களா ஒதுக்கிட்டீங்களா அதுவா ஒதுங்கி? நானா ஒதுக்கிட்டேன். அந்த ஆசையே இல்ல. ஆமாங்க. வேணா அதை எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு உங்களுக்கு 3 வேற கிடையாது, மேற்கொண்டு சங்கட்ட வேற படுது. அப்பா நல்லா இருக்காருல்ல? அப்பா நல்லா இருக்கவும் தானே நாங்க வந்தேன். என்ன வேலை பாக்குறாரு? அப்பா தாங்க படைப்பு கர்த்தா. மேலோகத்துல தானே வந்தீங்க? ஆமா. ஏன் ஒரு சட்டையை கட்டியா போட்டுக்கிட்டு வெறும் பாடி கிடியா போடாம ஒண்ணுமே போடாம அப்படி வந்து அறிவுருக்கா உன்னிய காமிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீல? உன்னிய காமிக்கிறேன்னா பேசி பழகாதையா? அங்க என்ன உங்க ஒப்பனை கடை வச்சிருக்காரு? சவுளி கடையை எதுவுமே கிடையாதுங்க இந்த பூலோகத்தில் தான் உங்களுக்கு ஆடை எடுப்பதற்கு. சரி மேல மட்டும் திறக்கிறதுக்கு உங்களுக்கு மேலோகத்துல கடை இல்ல, கீழே மட்டும் மறைக்கிறதுக்கு கடை திறந்திருக்காங்களா? இல்லங்க அது கந்த துணி. கந்த துணி? கந்தம். கந்தம்னா கோமணம்ல கட்டிக்கிட்டு வரேன்னு. கந்தங்கிறது வேற, அதுக்கு பேரு வேற. சரி என்ன சரினா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கே தெரியாது என்ன வேறன்னு. என்ன கோமணம் கோடி நன்மைகள் தரும். சரி அதை விடுங்க. அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காருங்க. எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா? எங்க அப்பா தாங்க. மண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. பெண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. பொண்ணை படைச்சது எங்க அப்பாங்க. பொருளை படைச்சது எங்க அப்பாங்க. மரத்தை படைச்சது எங்க அப்பாங்க. மட்டையை படைச்சது எங்க அப்பாங்க. கொட்டையை படைச்சது பணம் கொட்டை மாங்கொட்டைங்க எங்க அப்பா தாங்க. ஏன் கொட்டையை படைச்சாரு? அறிவுருக்கு அப்பதானே அப்படி பேசாதயாங்கற. திருப்பி ஏன் கொட்டையை ஏன் படைச்சாருன்னா பணம் கொட்டையை மாங்கொட்டையை யாரு படைச்சது? எங்க அப்பா தான். அதுதான் ஏன் படைச்சாருன்னு கேக்குறேன். அந்த கேட்டீங்களா? எங்க அப்பா தாங்க. என்ன காரணம்னா கொட்டை இல்லைன்னா ஒரு உயிர் கூட இந்த உலகத்திற்கு வர முடியாது. கொட்டை ரொம்ப முக்கியம். கொட்டையை ரொம்ப பாதுகாத்துக்கங்க. கொட்டை ரொம்ப முக்கியம். கொட்டை இல்லைன்னா எங்கிட்ட என்ன ஒண்ணு கூடாது. சரி சரி கொட்டையை படைச்சது உங்க அப்பா? எங்க அப்பா தாங்க. கோழியை படைச்சது எங்க அப்பாங்க. குஞ்ச படைச்சது யாரு? கோழி குஞ்சங்க எங்க அப்பா தாங்க. ஏன் குஞ்ச படைச்சாரு? ஏய் உன் குஞ்ச ஏன் படைச்சாருன்னா கேப்பியா நாரதர்? ஓ கடவுளே ஏன் குஞ்ச படைச்சாருங்கறேன். என்னங்க ஒரு நாரதர் இல்லாம ஏன் குஞ்ச எதுக்கு படைச்சாருன்னு கேட்டா ஏன் குஞ்ச படைச்சாரு எதற்காக படைச்சாரு? ஏன் குஞ்ச படைச்சாரா? தமிழ் வார்த்தைகள பல அர்த்தங்கள் இருக்கே நாசமா போக.
குஞ்சு இல்லைன்னா அந்த உலகத்திற்கு ஒண்ணுமே வராது. கொட்டை எப்படி முக்கியம் அது போல குஞ்சு முக்கியம். கோழி குஞ்சு, புறா குஞ்சு, மயில் குஞ்சு. குஞ்ச படைச்சது உங்க அப்பா எங்க அப்பா தாங்க. குஞ்ச படைச்சது உங்க அப்பா தான். எந்த வித மாற்றமும் இல்லை. மாற்றங்களே கிடையாது. சாமி என்னைய பாருங்களேன். என்னங்க மேலோத்திருந்தானே வந்து ஆமா இந்த குஞ்ச படைச்சது யாரு சாமி? இப்பதானே வேற குஞ்ச கேக்குறேன்னு சொல்லி பேசினே திருப்பி அங்க கை கோழி குஞ்சு எங்க அப்பா தாங்க. நீ நின்னு பேசிருக்க. நான் புதுசாவா இங்க காடநகரில் அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இயல் இசை இசை இயல் என்ன பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் என்ன நடிப்பு. இந்த மூணு கலந்து நடிக்கணும்யா, கலந்து சொல்லணும். ஆமா ஒரு பெரிய சிவாஜி கணேசன். ஆமையா பேசுங்கள். குஞ்ச படைச்சது யாரு? எங்க அப்பாங்க. இந்த படைச்சது உங்க அப்பா தானே? ஆமா நல்லா இருப்பியா சார்? மேலத்திலிருந்து வந்தியா உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏன் குஞ்ச லேசா நீட்டி விட அறிவு இருக்காயா? ஏன் எங்க அப்பா படைச்சதோட அவ்வளவுதான். உன் குஞ்சலாம் அப்படி இருக்கிற நண்டிதான் நினைக்கிறேன் நல்லா இருக்குது. இல்ல அப்படி நான் கேக்குறேன். ஒரு விவசாயம் செய்யறான். சரி ஒரு புடலை விதை போடுறான். சரி புடலங்காய் காய்ச்சிருச்சு. சரி காய்க்கணும். காய் வந்து நல்லா நீளமா வரணும்னா என்ன செய்யணும்? உரங்கள் சரியான முறையில் போட வேண்டும். சரி உரங்கள் போட்டா மட்டும் பத்தாது. தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். தண்ணி என்ன பாய்ச்சினாலும் கீழே இந்த காய் நீளமா கோணலா போகாம என்ன கட்டி விடுறான்? கல்ல கட்டி விடணும். எதுக்காக? பெருங்குண்ட விவசாயியோ எதுக்காக கல்ல கட்டி விடுறான்? ஏன்னா அப்பத்தான் நீளமா வரும். அது மாதிரி நல்லா இருப்பியா சாமி? எனக்கு ஒரு கல்ல கட்டி தொங்க விட்டு போங்க சாமி. அறிவு இருக்கா? நாரதர் கிட்ட வந்து எந்த குஞ்சு என்னங்க நீங்க அப்புறம் எந்த குஞ்சுக்கு கல்லத்தை கட்ட சொல்ற? சரி விடுங்க. உங்களுக்கு அத பத்தி குஞ்சு வேணுமா வேணாமா? சரி சாமி அப்பா அம்மா நல்லா. ஏயா கோழி குஞ்சு வளர்க்கறது சரி. சரி எல்லாத்தையும் படைச்சது உங்க எங்க அப்பா தாங்க. இந்த நாயை படைச்சது யாரு? இந்த நாயை படைச்சது எங்க அப்பா தான். ஏன் அத மட்டும் அப்படி படைச்சாரு? ஏன் இந்த நாயை ஏன் இப்படி படைச்சாரு? ஏன் இப்படி? சரி என்னைய பத்தி எதுவும் கிடையாது தெரியுமா? தாராளமா கேளுங்க. நீங்க யாரு? நான் வந்து இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். புரியல. இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்லி இடம் வாங்கி போட்டுருக்கிறியா? எது இடத்தை வாங்கி போட்டுருக்கிறியா? காவல் பாக்குறதே எங்களுடைய வேலை. காவல் பாக்குறதே உன் வேலை. உன் இடம் சொந்தமுங்கிறிய இந்த இடத்தை எப்படி? எங்க அப்பன் பட்டா போட்டு கொடுத்துருக்காருல்ல. என்ன பட்டா? இங்க பாருங்களேன். இந்த இருக்கா வேள்வி மலை. இந்த வேள்வி மலைக்கு அந்த பக்கம் தான் எங்க ஊரே. இந்த தண்ணி எல்லாம் ஓடுது. ஆமா வற்றாத நதி. இது என்ன அது? புறாவா கொக்கா? புறாவும் இல்ல கொக்கும் இல்ல. பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழியா? ஆமா பார்க்க வாத்து கோழி மாதிரி இருக்கு. அது அப்படித்தான் இருக்கு. அது பிராய்லர். வெள்ளை கலர்ல இருக்கு. அதுதான் பிராய்லர் வெள்ளை கலர்ல தான் இருக்கு. மஞ்சள் கலர்ல எல்லாம் பாத்துருக்கேன் அதனால கேட்டேன். கொக்கா ஐயா ஐயாப்பா. சரி சாமி ரொம்ப சந்தோஷம். சரிங்களா ஐயா? வேற என்ன ஏதும் கேட்கிறீரா? யாரு உங்களை பத்தி நீ கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்க பேர் என்ன? என் பேரு வீரத்தேவன். ஓ வீரதேவனோ? நீ எதே இல்லங்க வீரதேவன். நானே தான். அப்படி சொல்லுங்க. அப்பா பேரு? அப்பா பேரு நம்பி. அம்மா பேரு? நங்கை மோகினி. இங்க எதுக்கு வந்து? இதுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு வந்திருக்கேன். புரியல. காவலுக்கு வந்திருக்கேன். என்ன காவல்? 2 பெண்கள் உள்ள காவல் காக்குறாங்க. 2 பெண்கள் உள்ள காவல்? ஆமா ஆமா. பெண்களுடைய திருநாமம்? ஒன்னு வந்து என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு யாழ் சப்பட்டை. சப்பட்டையா? அது என்ன புரியலையே பேரே புதுமையா இருக்கு. என்ன பங்காளி? ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு சாமி. சரி. அடிச்சு பூரா சப்பட்டி ஆக்கிட்டாங்க திருச்சுழியில போய். யோ அடிச்சு அப்படி எல்லாம் சொல்லலாமா? சொல்லலாமான்னா உள்ளத தானே சொல்றேன். எங்க இந்த உலகத்துல எல்லா பெண்களையும் யாரை போல பார்க்க வேண்டும்? யாரை போல? நான் அக்கா தங்கச்சி மாதிரி. நான் அப்படித்தான் பார்த்தேன். அந்த நாரசிரிக்கை எவன் அடிச்சான்னு தெரியல. ஆனா எதை பேசினாலும் அதை முடிச்சு புரியா? எப்படியா? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு இல்ல சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு இங்க பாருங்க தேனு தெனைமாவும் இங்க பாருங்க தெனை விதைச்சிருக்கமியா சோளம் போட்டிருக்கோம். சில நேரம் உள்ள கம்பு ஓடுவான். நெட்டில வேற தேக்கு மரமா இருக்கு. ஆமா பூரா மரம்தான். இங்க பாருங்க எங்க அப்பன் பாலங்க வீடு கட்டி இருக்காரு பாருங்க. இந்த பக்கம் பாலம் போட்டுருக்காரா? அம்மா இந்த வீடு 2 வீடு கட்டி இருக்காரு பாருங்க. வாசகீச தெளிக்க மாட்டீங்களா? வாச தெளிக்கிறது இருக்கட்டும்யா. கதவு ஓடல பாருங்க. வீடு கட்டின மனுஷன் கதவு ஓடாம போட்டுருக்காருயா. ஆமாய்யா. பாலம் எல்லாம் நல்லா இருக்கு. சரி சரி. பழுதாகாம இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா சொல்லுங்க சரி செஞ்சிருவோம். சரி சரி. அதனால உள்ள இருக்கக்கூடிய உன் தங்கையை அழைத்து வாருங்கள். என் ஆளு வருவா சாமி. வர சொல்லு. என்னங்க? என்ன சாமி? உன் தங்கையை பார்க்க வேணும்னு ஆசைப்படுறேன். என் தங்கச்சி? அம்மா என் தங்கச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி என் ஆளை பாருங்கன்னு. சரி அப்படி உன் ஆள் கிட்ட என்ன பெருமை இருக்கிறது? என்ன பெருமையா? நீங்க வர விட்டி பாருங்க தெரியும். என் ஆளை வர சொல்றேன். சரி ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்க. இல்ல இது ஓவரா இருக்கு. 500 ரூபாய்ங்க அதிகமா? இல்ல நீங்க காசு என்கிட்ட கேக்குறது இது ரொம்ப அதிக பிரச்சனை. சரி 500 ரூபா கூட இருந்துச்சுன்னா குறைச்சுக்கிறீங்க. ஒரு 400 ரூபாய் கொடுங்க. நானே வட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா எதுக்கியா காசு கேக்குற? சரியா 400 கூட வேண்டாம். பாதியில பாதி 250 கொடுங்க. இல்ல பணம் இல்ல. 400ல பாதி 250 ரூபாயாக்கும். 500 ரூபாயில பாதி 250 ரூபாங்க. சரி நான் கேக்குறேன். அது இதெல்லாம் வேணாம். சரி ஒரு 400 ரூபாய் தள்ளிக்கு 100 ரூபா குடியா? அறிவு இருக்காயா? எதுக்கியா காசு கேக்குற?
காசு இருக்கான்னு கேக்குறேன். கேக்குறீங்க தரியா ஒரு 50 ரூபா நான் பணம் கேக்குறீங்களா? எதுக்கு என்னன்னு எனக்கு புரியல. ஒரு நேரத்தில் ரச்சகங்கிறவே எதுக்குன்னு கேட்க தெரியல. குடுக்குறதுக்கு துப்பு இருக்கா? குடுக்க என்கிட்ட இருந்தா தானே நான் கொடுக்க முடியும். சரி ஒரு 50ஆவது கொடுங்க. 50 ரூபா கொடுக்க கூட வழி இல்லைங்க. 20 இல்லங்க. 10 இல்ல. 5 இல்ல. 2 ரூபா இல்ல. 1 ரூபா இல்ல. ஓசில சொல்லி வைக்கறா. ஏய்யா இப்படி என்னைய பார்த்து கேட்டுட்ட உனக்கு? சரி நீங்க போய்ட்டாங்க வர சொல்லுங்க. என்ன வேண்டுமோ அதை எல்லாம் வாரி வழங்க கூடியவர்கள் நாங்க. ஓஹோ அம்மா சரி சாமி போய்ட்டாங்க. அதனால அழைத்து வாருங்கள். போய்ட்டு வாங்க. ஆளு சைஸ பாத்தியல்ல இல்ல வண்டிக்கு குடுக்குற அடக்கட்ட மாதிரி. போய்ட்டு வாங்க ஐயா போய்ட்டு வாங்க. போங்கல் என்ன உண்ணிய புடிங்கா விடுவேன். ஞாபகம் வச்சுக்கிறேன். அடியாய் திருச்சுளி என்ன என்ன அடே அப்பா என்ன கருவாப்பேலுக்கு திருச்சுளின்னு சொன்னா என்ன அந்த கருவாப்பேலுக்கு நொட்டுதுன்னு கேட்குறேன். இந்த ஆளையா கண்ணாத்தாள் பஸ்ஸில் ஓட்டுக்கிட்டு அடக்கி குடி. அப்படியா சரி சரி. என்னது என்னது ஏ மச்சான் 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 ஆசை மச்சான் இந்த அழகு சேலை உண்மையில ஆசை வச்சேன்னு. நிறுத்திடுவாரு. அறக்கட்ட பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி கதவை சாத்து மாமா நான் கண்ணியலிய வேணுமங்க அம்மா கதவை சாத்து மாமா நான் கண்ணியலிய வேணுமங்க அம்மா
இல்லாத ஒரு வரவேற்பு. ஆக இருந்தாலும் இந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே கூண்டுக்குள்ள ஒன்னா வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனாரு சோழக்கிளியே அடி மானே மானே முன்னத்தானே என்னை நானும் நானும் தவிச்சேனே அடி மானே மானே உன்னதானே என்னை நானும் தவித்தேனே இந்த கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும் ஒண்ணு பேச்சு மனம் குறையும் ஒண்ணு ஆசைப்படியும் ஒண்ணு வீணா கதை முடிஞ்சு போச்சு பொள்ளாச்சி சந்தையில் கொண்டாந்த சேலையில் தாயோ இன்னும் விட்டு போகல பண்ணாரி கோவிலில் கொண்டாந்த சேலையில் பொண்ணு இங்கு சேரல அடி மானே மானே உன்னதானே தீரம் நானும் தவிச்சேனே கூண்டுக்குள்ள ஒன்னா வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே தென்னா இளையும் தென்றல் காட்டும் குயிலும் அடி மானே பொண்ணு அணிகம் பாடும் மானம் குறையும் உன் பாசுபடியும் உன் வீணா கதை முடிஞ்சு போச்சு ஈசானி மூலையில் லேசான பள்ளி சத்தம் மானே பொண்ணு நீதம் பேசுது பாத சேவலின்னு பாடாத வேளையில் ஏதோ சொல்லி சாட பேசுது அடி மானே மானே உன்னதானே எண்ணி நானும் தவிச்சேனே கூண்டுக்குள்ள ஒன்னா வச்சு இன்று ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே மானே மானே உன்னதானே இது தனியா எடுத்து போடுங்க இவங்க இங்க குடும்பம் நடத்திடுவாங்க. தங்கச்சியா தங்கச்சியா தங்கச்சி நொட்டுது உன்னை பிடிச்சி. என்ன பண்ற நீ தங்கச்சியா நான் தூக்கி இதை கடிக்க போற சாமி வாழ்க வெண்மகளே. சரி அடுத்த காவல் அடுத்த கவலை என் தங்கச்சி அழைத்து வாருங்கள். தங்கச்சி இருக்கிற முதல் பேர் ஒரு நீதான்டா செல்ல தங்கச்சி மீச முளைச்சிருச்சா திருச்சுளிக்க கழுவா தின சம்மதமே வந்து சந்தனமே ஒன்னு கழுவு தின சம்மதமே இது வேறாறு பழிக்காத மல்லிகை
தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே சம்மதமே. அண்ணா 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 இருமா காதல முத்துக்கிறேன் நீ பாட்டு காதல பண்ணுமா அண்ணா ஒண்ணான்னு கூப்பிட்டுட்டு என்னென்ன பண்ற? இவர் வந்திருக்காரு. எவரு உனக்கு பொம்பளையே பிடிக்காது, நீ என்ன அவளை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நாரத மகாமுனிவர் வந்திருக்காரு. தேவலோகவாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணி மைந்தர். உனக்கு எப்படி தெரியும்? அவர் தேவலோகவாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணி புத்திரர்னு உனக்கு எப்படி தெரியும்? கலைவாணி புத்திரர்னு உனக்கு எப்படி தெரியும்? வந்திருக்காருல பார்த்தல என்ன பார்த்த? எல்லாமே இருக்காங்க. அவருக்கு உள்ள எங்க அவர் என்னென்ன அடையாளம் சொல்லு பாப்போம். மண்டையில கொண்ட ஜடாமுடி சரி சரி ஆமா. ஒன்னு அடுத்து கழுத்துல கொட்டை. என்ன கொட்டை? 2 கொட்டை. என்னது? மேல 2 கீழ ஏய் என்னன்னு சொல்லுனே. ருத்ராட்ச கொட்டை. ருத்ராட்ச கொட்டை சிவனடியார்கள் தானே போடுவாங்க. போட்டுருக்காரு. இவர் பேசாத அப்புறம் ஐயே அண்ணே நாரதர் மகரிஷினா துளசி மாலை தான் போடணும். வருக ருத்ராட்சம் போட்டுருக்காரு. போட்டுருக்காரு. கையில கட்டை. கையில கட்டை. 1 இருந்துச்சா 2 இருந்துச்சா? 2 அடுத்து அடுத்து வந்து இதுல என்னமோ தொங்க எதுல தொங்க விட்டுருக்காரு? இடுப்புல என்னமோ தொங்க விட்டுருக்காரு. அண்ணே சரியா சொல்லுங்கண்ணே. சரியாத்தான் சொல்றேன். ஆ அப்புறம் அந்த சத்தமே கேக்குது இல்ல? வருதா அண்ணா அவருடைய திருமேனியில ஏதாவது நறுமணம் வந்துச்சா? அடே அப்பா கமகமன்னு வாட தூக்குதுமா. அப்படியா? நீங்க சொன்ன அங்க அடையாளம் எல்லாம் வச்சு பாக்கும்போது ஒரு கால் அவராக இருந்தால் இருக்கலாம். ஒரு கால் இல்ல 2 காலோட தான் வந்திருக்காரு. அப்படியா? என்ன சொல்றீங்க? வாங்க சாமி ஐயா. நடந்து வர மாட்டாரு, பறந்து தானே வருவாரு. இவர்தான் அரக்கட்ட சாமியாரு. அரக்கட்டையா அரக்கட்டையா அரக்கட்ட சாமியார். அது அஞ்சரக்கட்டை. அஞ்சரக்கட்டை. வருக வருக. என்னென்ன பண்றீங்க அண்ணே? இவர் பெரியவர்னே. பெரியாரை இப்படியெல்லாம் நிந்தித்து பேசாதீர்கள். என்ன இப்பதான் சொன்ன பெரியார் அப்படியெல்லாம் நிந்திக்க கூடாதுன்னு. வருக வருக. கான பிரியரே வருக, கலக பிரியரே வருக, பிரம்மாவின் புத்திரரே வருக, கலைவாணி மைந்தரே வருக, உலகோ சுற்று வாலிபனே வருக, பாட்டுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரே வல்லவரே வருக வருக என்று என்னுடைய சார்பாகவும் என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தோழியுடைய சார்பாக வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். இதோ என்னுடைய வரவேற்பு. அண்ணே வரவேற்பு நான் கொடுக்க போறேன். நீ கொஞ்ச நாள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பயபக்தியோட பயபக்தியோடயா அமைதியா இருக்கணும். புரியுதா? சரிமா. சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. கணநாதா கணநாதா கற்பக கணநாதா கனிவாக அருளாகி கஜமுக சிவபாலா கணநாதா கணநாதா கற்பக கணநாதா கனிவாக அருளாகி கஜமுக சிவபாலா பூ உலகிலும் உலகிலும் நல்லாசை தருபவரே எங்கிதழ் வெங்கிடும் இனிமையானவே கனவில் சொன்னவரே கணநாதா கணநாதா கற்பக கணநாதா கனிவாக அருள்வாயே கஜமுக சிவபாலா ஈகமும் பரமும் இனிதே போற்றும் எங்கள் கணநாதா ஈகமும் பரமும் இனிதே போற்றும் எங்கள் கணநாதா இந்த இசையை எங்கும் வாழ்வர் என்றுமே கணநாதா இந்த இசையின் உலகே வாழ்பவரே நீ எங்கள் கணநாதா 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 கற்பக கணநாதா கனிவாகே அருள்வாகே கஜமுக சிவபாலா புண்ணிய போட்டு புகழை ஓங்கிடும் எங்கள் நாரதரே புண்ணிய போட்டு புகழை ஓங்கிடும் எங்கள் நாரதரே இந்த பூவில எங்கும் தருவம் எங்கள் நாரதரே இந்த பூவுலகம் எங்கும் எங்கள் தெருவம் எங்கள் நாரதரே முனிநாதா முனிநாதா நல்ல தருவீரே இனிதாக எங்கும் நானும் பிறரே ஏகாந்தம் இது. அதை
அதனை நிமிர்ந்து ஆதியை தொழுதல் அதனை நிமிர்ந்து அறிவினை சேருதல் அதனை நிமிர்ந்து இப்படி அறிவுள்ளவரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே என்னும் முதுமலைக்கு இணங்க முக்காலம் உணர்ந்து எக்காலத்திலே நன்மை என்று நிறுத்தி நற்கலகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதர் என நற்பதனை பெற்ற மாமணி வர வேண்டும் எனக்கும் என்னை சார்ந்தோருக்கும் நல்லாசி தந்து வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள் சுவாமி. வாழ்க மண்மகளே ஒப்பந்த முகவலர்ந்து உபசித்துமே பேசி பிழாமல் குழையிட்டால் உண்பதே மருதமாக என்பது போல அழகான வரவேற்பு இருந்தாலும் என்னுடைய சார்பாக தாங்களுக்கும் ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் அந்த தென்பாண்டி தமிழோடு தென்பாண்டி தமிழே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே